வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் பார்க்க போவது இலங்கை அணியின் 2020 வேர்ல்ட் கப் டீம் செலக்ஷன் பற்றி. 15 பிளேயர்ஸ் அண்ட் 4 ரிசர்வ் பிளேயர்ஸ் ஆக மொத்தம் 19 பிளேயர்ஸை அறிவித்தார்கள் இலங்கை அணி. இதில் உலக தமிழர்கள் சந்தோஷப்படும் விடயம் என்னவென்று சொன்னால், விஜயகாந்த் வியாஸ்காந்திற்கு இலங்கை அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. முத்தையா முரளிதரனுக்கு பிறகு ஒரு தமிழன் இலங்கை அணியில். மிக மிக மகிழ்ச்சி. இதில் இலங்கை அணி பற்றி பார்க்க போனால், ஆல்ரவுண்டர் செக்ஷனில் மேத்யூஸ், சாணக்க, ஹசரங்க, கமிந்து மெண்டிஸ், அசலங்க, தனஞ்சேடி சில்வா, துனித் வெள்ளாலகே ஆக மொத்தம் 8 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறார்கள். பேட்ஸ்மேன் கேட்டகரியில் பார்க்க போனால் பத்தும் நிசங்க, சதீர சமரவிக்ரம, குஷால் மெண்டிஸ், பானுக ராஜபக்ஷ. ஃபாஸ்ட் பவுலர் செக்ஷனில் பார்த்தால் 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்: நுவான் துஷார, துஷ்மந்த சமீர, மதிஷ பத்ரன, டில்ஷான் மதுசங்கர், அசித பெர்னாண்டோ. ஸ்பின் பவுலர்ஸில் தீக்ஷண, விஜயகாந்த் வியாஸ்காந்த். ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிளேஸில் கமிந்து மெண்டிஸ், அசலங்க, துனித் வெள்ளாலகே, பானுக ராஜபக்ஷன் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிளேயர்ஸ் தான் இலங்கை அணி தெரிவு செய்துள்ளது. இதில் அஞ்சலோ மேத்யூஸுக்கு இது கடைசி உலக கிண்ணமாக கூட இருக்கலாம். காரணம் அவருடைய ஃபிட்னஸும் வயசும் தான். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். மேபி அடுத்த 2020 வேர்ல்ட் கப்பில் கூட விளையாட வாய்ப்பு உள்ளது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஜூன் 3 நடைபெற்ற தென்னாப்பிரிக்க எதிரான போட்டியில் இலங்கை ரசிகர்கள் மிகவும் கவலையும் வருத்தமும் அடைந்தார்கள். இனி நடக்கப் போகும் போட்டிகளில் இலங்கை அணி சிறப்பாக கலக்குவார்கள், நெருப்பாக விளையாடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம். அடுத்து நடக்கப் போகும் 3 மேட்ச் இலங்கை அணிக்கு என்னவென்று சொன்னால், பங்களாதேஷ், நேபாள், நெதர்லாந்து. 7ஆம் தேதி டலாஸில், 11ஆம் தேதி ஜூன் லவுண்டஹில்லில் நேபாளுடன், 16 ஜூன் செயின்ட் லூசியாவில் நெதர்லாந்துடன். பார்ப்போம், இலங்கை அணி உலக கிண்ணத்தை எங்களுக்கு கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.